எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. முக்கியமாக இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா கிச்சடி. ஸோ வாங்க இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கிச்சடிக்கு முதல்ல ரவையை வறுக்கணும். நான் அரை கப் ரவை எடுத்திருக்கேன். இதை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். ரவையோட கலர் லேசாக மாற ஆரம்பிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றுங்க. அதே கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுங்க. நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் கொஞ்சம் நறுக்குன பீன்ஸ், ஒரு சின்ன கேரட் நறுக்குனது, கொஞ்சம் வேக வச்ச பச்சை பட்டாணி போட்டு 5 நிமிஷம் கிண்டுங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பொடியா நறுக்கின தக்காளி, ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு தக்காளி மசீர வரைக்கும் வதக்கணும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் தண்ணி ஊற்ற போகிறேன். ரவை, தண்ணி இது ரெண்டும் 1க்கு 3 அளவு இருக்கணும். நீங்கள் 1 பங்கு ரவைக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் காய்கறிகளை 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அடுத்து இதில் ரவையை போட்டு கட்டி இல்லாமல் கிண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. அடுப்பு குறைச்சு வச்சு கிச்சடியை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ரவா கிச்சடி இப்போ ரெடி. சூப்பரான ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேயே இதை செய்யலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நீங்கள் சூடாக தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.